இதில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்குறேன். பால் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் பால் பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவில் 1 ஸ்பூன் எடுத்துப்போம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். சர்க்கரை ஒரு 4 ஸ்பூன் போடுவோம். 1 2 3 4 ஸ்பூனு சர்க்கரை போட்டுக்கிட்டோம். இப்போ இது நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இது கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக தான் நம்ம இதெல்லாம் கலந்துருக்குறோம். இப்போ இந்த கலவையை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பாதாம் போட்டாச்சு. இப்போ பிஸ்தா போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாம். மிக்சியில் கொடுத்து அடிச்சிக்கலாம். பால் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த மிக்சரை நம்ம அதில் ஊற்றிடலாம். இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்லா குளுமையாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது நீங்கள் பிள்ளைங்களுக்கும் இதுமாரி செஞ்சு கொடுங்க. இதில் ஆப்பிள் ஒரு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கிறேன், மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே எல்லாம் எடுத்து நம்ம அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இந்த உலர் திராட்சையும் சேர்த்து போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து சாப்பிட்லாம். இப்படியேவும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ ஆற விட்டு நம்ம இது போட்டு வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.